இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமாகவோ இனப்படுகொலை இனவழிப்பு சம்பந்தமாகவோ தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு அவர்களது நம்பிக்கையை நீர்த்து போக செய்கின்ற வகையில நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இங்க மட்டும் இல்லை, ஜெனீவாவில் நின்று கூக்குரல் போட்டாலும் கூட நாங்கள் சர்வதேச விசாரணையை அணுக மாட்டோம். ஆணையாளர் சொல்கின்ற பொழுது ரோம் சட்டத்தில இலங்கை கையொப்பமிட வேண்டும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த சர்வதேச விசாரணையை அணுகுகின்ற ஒரு செயற்பாட்டுக்கு இலங்கை தவிசாளர் பிரகாஷ் அவர் அந்த அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அல்லது அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த கதரைக்காக அல்ல ஆசனத்துக்காக முரண்பட்ட ஒரு விடயம் அவருடைய தேவையை அல்லது அவர்களுடைய உரிமையை கேட்டார்கள் என்ற ஒரு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு இடத்துல அந்த முகம் சுளிக்க வைக்கிற விதமாகவும் பிரதேச மக்கள் எனக்கு வாக்களித்து என்னை அனுப்பி எனக்கு உரிய இடம் இங்கு வழங்கப்பட வேண்டும். பார்க்கறதா உங்களுக்கு பக்கத்துல நான் இருக்கோம். அது அப்படி இருக்கிறதுக்கு நாங்கள் சட்டத்தில் இல்லை. சரிதான், சட்டத்தின்படி பார்க்கறதா இன்னைக்கு ஏரியா இந்த குழுவை கூட்டி இருக்கிறாங்க. வந்திருந்தோம்னு அடிக்கிறோம், வந்திருந்தோம் வாங்க, உதவி செய்யற வாங்க. நாங்கள் மக்களுக்கு அடிதான் இருக்கிறோம். நாங்கள் இதில் பதவி இப்ப சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்ட பிறகு இனிவருங்காலங்களில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எவ்வளவு நன்மைகள் மக்களுக்கு கிடைக்க போகின்றது என்று தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சரத் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஜெஃப்னாபடிய சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் மக்கள் தொடர்ந்துமே ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் வலியுறுத்துற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச ரீதியான விசாரணை. அதற்கான பிரதான காரணம் உள்ளக பொறிமுறை ஊடான நம்பிக்கையின்மை தமிழ் மக்களுக்கு முன்னே அரசாங்கத்திலிருந்து இன்றைய ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா OMP அலுவலகம் உட்பட பல உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான பொறிமுறைகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதனுடைய மறுசீரமைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே இந்த என்னதான் உள்ளக பொறிமுறையின் ஊடாக இந்த விசாரணை அலுவலகங்கள் வந்திருந்தாலும் கூட மக்களுக்கு துளியளவேனும் இதுல நம்பிக்கை இல்லை என்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா அமைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமாகவோ இனப்படுகொலை இனவழிப்பு சம்பந்தமாகவோ தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு அவர்களது நம்பிக்கையை நீர்த்து போக செய்கின்ற வகையில நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தமிழ் மக்கள் அல்லது தமிழ் அரசியல்வாதிகள், குறிப்பாக அவர் அரசியல்வாதிகளை தான் சொல்றார், தமிழ் கட்சிகளுடைய அரசியல்வாதிகள் இங்க மட்டும் இல்லை, ஜெனீவாவில் நின்று கூக்குரல் போட்டாலும் கூட நாங்கள் சர்வதேச விசாரணையை அணுக மாட்டோம். நாங்கள் எந்த விசாரணை என்ற உள்ளக விசாரணையின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த நீதிக்கான பொறிமுறையை கொண்டு செல்வோம் என்ற விஷயத்த சொல்லியிருக்கிறோம். அதில் அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, முன்னைய அரசாங்கங்கள் செய்த பிழையை நாங்கள் செய்ய மாட்டோம். முன்னைய அரசாங்கம் இந்த காலத்துல உள்ளக விசாரணைகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையின்மையை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம். சரியான ஒரு விசாரணை நடைபெறும். நாங்கள் இந்த விஷயத்துக்கு உடன்படுவோம் என்கிற விஷயத்த சொல்ல உள்ள விசாரணை மூலமாக மக்களுக்கான தீர்வு. அப்ப அதுல இன்னொரு விஷயம் சொல்ற, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் கூட உள்ளக விசாரணை பற்றி தான் பேசுகின்றார் என்ற பொருளோட பேசியிருந்தார். ஆனால் அண்மையில கூட இந்த ஆணையாளர் சொல்கின்ற பொழுது ரோம் சட்டத்தில இலங்கை கையொப்பமிட வேண்டும் என்ற விஷயத்தை சொல்றாரு. ஆகவே இந்த ரோம் சட்டத்தில இலங்கை கையொப்பமிட வேண்டும் என்கிற விடயத்தை வைத்து பார்த்தால் கூட கிட்டத்தட்ட இந்த சர்வதேச விசாரணையை அணுகுகின்ற ஒரு செயற்பாட்டுக்கு இலங்கை முகம் கொடுக்க நேரிடும் என்ற விஷயத்தை தான் இவர் மறைமுகமாக சொல்கின்றார். ஆகவே முன்னைய காலகட்டங்களில் இந்த ஆணையாளருடைய கருத்துக்கள் ஒரு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் கூட இப்ப ஜெனீவாவில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான தேவை மக்களுக்கு இருக்கின்றது. அதற்கான காலமும் கணிந்து வந்திருக்கின்றது சொல்லப்படும். ஆனால் சர்வதேச பொறிமுறை ஊடான இந்த தீர்வை நாங்கள் வலியுறுத்த வேண்டுமாக இருந்தால் தமிழ் கட்சிகளுடைய இணைவு இன்றியமையாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியால நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவராக வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள், தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள் அந்த தலைமை தாங்கி நடத்தியிருந்தார். அதுல தவிசாளர் பிரகாஷ் அவர்கள் அந்த
அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அல்லது அந்த சந்தர்ப்பத்துல வந்து அவர் அந்த கதிரைக்காக அல்ல ஆசனத்துக்காக முரண்பட்ட ஒரு விடயம் வந்து ஒரு விடயத்தை ஒரு விதத்துல பார்க்கின்ற பொழுது அவருடைய தேவையை அல்லது அவர்களுடைய உரிமையை கேட்டார்கள் என்ற ஒரு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு இடத்துல அந்த முகம் சுளிக்க வைக்கிற விதமாகவும் இருந்தது என்று சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தலைவர், அதாவது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் அரசாங்க அதிபர் அவர்கள் இருக்கின்ற அந்த இருக்கைக்கு அருகில தனக்கும் இடம் வேண்டும். ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் என்கின்ற வகையில தொடர்ந்து மக்களோட பயணிக்கக்கூடிய, மக்களின் விடயங்களோட இணைஞ்சு செயற்படக்கூடிய நபர் என்றபடியா எனக்கு அந்த இடம் தேவை. உதாரணமாக இதுல இருக்கிற அந்த முன்னிருக்கையில இருப்பவர்கள் வந்து மக்களோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களா இல்லை, நாங்கள் தான் மக்களோட பயணிக்க போன்றோம். ஆகவே எங்களுக்கு அந்த எனக்கு அந்த இருக்கை தேவை என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். அதுக்கு பல முரண்பாடுகள் ஏற்படுது. சட்ட திருத்தங்கள்ல இது இல்லை, சட்டவாக்கத்துல இது இல்லை என்ற விஷயம் வந்து பேசப்பட்டிருந்தது. சரி, அவ்வாறு இருக்கு. பிறகு இந்த முரண் வந்து கொஞ்சம் அதிகரித்து முகம் சுளிக்க வைக்கிற விதமாக போன இடத்துல வந்து திடீரென்று ஸ்ரீ பானந்தராஜா அவர்கள் உடனடியாக அவர் அந்த இருக்கையில வந்து அமருங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதுல அவரும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார், நீங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த இருக்கையில வந்து அமருங்கோ என்று. அதுவும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு முகம் சுளிக்க வைக்கிற விதமாகத்தான் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தென்னிலங்கையில ஒரு சட்டம், வடக்கு மாநிலத்தில் ஒரு சட்டமா என்ற கேள்வியும் அதில் எழுப்பப்படுது. இந்த தென்னிலங்கையில வந்து தவிசாளர்கள் வந்து முன்னிருக்கையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் இங்கே அமர்த்தப்படவில்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. நான் இந்த வலிகாமம் பிரதேச சபையினுடைய உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தலைவர். என்னுடைய பிரதேச மக்கள் எனக்கு வாக்களித்து என்னை அனுப்பி எனக்கு உரிய இடம் இங்கு வழங்கப்பட வரும். இதுல இருக்கிற ஆட்கள் அவ்வளவு பேரும் இந்த பிரதேசத்தோட நேரடியாக தொடர்பில்லாத ஆட்கள், நீங்கள் உட்பட. இந்த பிரதேசத்தை அப்படி நீங்கள் உங்களை கௌரவப்படுத்தினா நீங்கள் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆட்கள். இதுல இருக்கிற ஆட்களுக்கு அப்பால் எனக்கு முன்னுரிமை இருக்கின்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதுக்கு அடுத்ததான் ரூல் ஹைராக்கியை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். செயலாளர் ஆனா இவன் தஞ்சலா மந்திரமண்டா இவங்க நான் இருக்கிறது. அதுக்காண்டி நம்மளோட முன் வரிசையெல்லாம் போட்டுருக்கிறோம். நாங்கள் நேற்று நுகையகுட மீட்டிங் நடந்தது. நுகையகுட அது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், அவர்கள் பக்கத்துல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய உள்ளூராட்சி மன்ற தலைவர் இருக்கு. இப்ப நீங்கள் பதவி ஒழுங்க பாக்குறீங்களோ அல்லது கட்சியை பாக்குறீங்களோ? இல்ல, நாங்கள் பதவி ஒழுங்கத்தான் பார்க்கணும். பதவி ஒழுங்கு பார்க்கணும்னா உங்களுக்கு பக்கத்துல நான் இருக்கணும். அது வந்து அப்படி இருக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு சட்டத்தில் இல்லை. சரிதான், சட்டத்தின்படி பார்க்கறதா இன்னைக்கு ஏரியா இந்த குழுவை கூட்டி இருக்கிறார், நாங்கள் அதிகாரம் இல்லை. நாங்கள் அடுத்த முறை இதை பற்றி உங்களுக்கு ஆராய்ச்சி நீங்கள் சட்டவிரோதமான கூட்டம். சட்டவிரோதம்னா நீங்க சொல்லிட்டு போறேன். நான் இது அபிவிருத்திக்காகத்தான் வந்திருக்கோம். எல்லாரும் சொன்னா நீங்க இதுல வந்துருங்க, நான் வந்து சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்தது அபிவிருத்தியை செய்வதற்குரிய கட்சி ரீதியாக அபிவிருத்தி சம்பந்தமாக தான் வந்திருக்கிறேன். நான் இந்த இடத்துல இருந்து வெளியில போக மாட்டேன். இதில் வந்திருக்க ஆசைப்படையில. சரியா? சரியா? வடக்கு மாநிலத்தில் ஒரு சட்டமே இருக்கணும். சட்டம் இது சேர்க்கிறவங்க நான் பார்க்கறதுடைய நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா என்னன்னு இதில் இருக்க போறது விரும்புறீங்கன்னா வந்து நானே சரி சரி எங்களுக்கு தெரியும். நான்லாம் படிச்சுதான் வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியும். பார்த்தா வந்திருக்கிறேன். ஜனாதிபதிக்கு அடுத்ததாக அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிற பிரதான நிறைவேற்று அலுவலர் தியாகம். இதுக்கு யாராவது எக்ஸிக்யூட்டிவ் பவர் யாரும் இருக்கணுமா சொல்லுங்க பார்ப்போம். யார் இருக்கணும்? நீங்க எங்களுடைய இடத்தை தர மறக்கிறீங்க. நான் மறக்க இல்லை, அதெல்லாம் வந்திருந்தோன்னு அடிக்கிறோம். வந்திருந்தோம் கண்டிப்பா வாங்க, உதவி செய்யற வாங்க. நாங்க மக்களுக்கு அடிதான் இருக்கிறோம். நாங்கள் இதுல வந்து வந்துருக்கோம். கேட்டதன் பிரகாரம் வந்துருந்தோம். இல்ல இல்ல அப்படி சொல்ல கேட்டான் பிரகாரம் தான் வந்துருக்கோம். மக்களுக்கு செய்வதை வந்துறாங்க. கௌரவ
மன்னிக்கணும் கௌரவ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ பாராளுமன்ற இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய பிரதேச செயலாளர் நீங்கள் 2 பேரும் புதிய பிரதேச செயலாளரையே இந்த பாப்புலேஷன் கூடினர், அதாவது வடக்கு மாகாணத்தில் 3வது பாப்புலேஷன் கூடின இடம் இது. ஒழுங்கிணைக்கு நியமிக்க இல்லாம உதவி பிரதேச செயலாளரை வச்சு தான் இந்த கூட்டத்தை நடத்துது. அதை வாங்கி கொடுக்கும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நுவான் செரத் வந்து நாமல் ராஜபக்ச சம்பந்தமான ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்கிறார். நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற விடயம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு விடயமே நடக்காது. அவர் ஜனாதிபதியாக மட்டுமல்ல, 2029 பாராளுமன்ற உறுப்பினராக கூட பெற முடியாது. ஏனென்றால் பொதுஜன பெரமுனவில் இருக்கின்ற சில விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்டதால ஒரு குடிமகனுக்கு 4 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டதால கிடைக்கிற அந்த வருமானம் என்றதை எடுத்துக்கொள்ள முடியாத மிச்சம், அதால இவ்வளவு மிச்சப்படுத்தப்படுகின்றது, சேமிக்கப்படுகின்றது என்றால் அந்த சேமிப்பிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு குடிமகனுக்கு 4 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும் என்கின்ற ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளாக மாறியிருந்தது. ஆனால் அப்படியான விடயம் ஒன்றும் நடக்காது. இப்ப சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்ட பிறகு இனி வருங்காலங்களில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எவ்வளவு நன்மைகள் மக்களுக்கு கிடைக்க போகின்றது என்று தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சரத் அவர்கள் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட நாமல் ராஜபக்ச அல்லது பொதுஜன பெரமுன மூலமான ஒரு விமர்சனமாகத்தான் இதை பார்க்கணும். வேண்டாம் பார்த்தீங்கன்னா, பொதுஜன பெரமுனுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய வீடு அவருடைய வீட்டிலிருந்து வெளியேறும் என்று சொன்னதிலிருந்து தான் இவ்வளவு அலைகள் தோன்றியிருந்தன, இவ்வளவு எதிர்ப்பலைகள் தோன்றியிருந்தன. அதிலிருந்து பார்க்கின்ற பொழுது அவர்களை விமர்சனம் செய்கின்ற மூலமாக அவர்கள் அதிகம் பணம் சம்பாதித்திருக்கின்றார்கள், அவர்கள் அதிகம் மக்களின் சொத்துக்களை சூறையாடி இருக்கின்றார்கள் அல்லது அபகரித்திருக்கின்றார்கள், அதில் அவர்கள் வாழ்க்கை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை வைத்துத்தான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. அதில் சரமாரியாக நாமல் மேலேயும் அவருடைய விமர்சனம் எழுந்திருந்தது. ஆக இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த வஜிர அபேவர்த்தன அவர்கள் பேசுகின்ற பொழுதும் அவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வஜிர அபேவர்த்தனை பேசுகின்ற பொழுதும் மஹிந்த ராஜபக்ச மேல ஒரு கரிசனையை காட்டி பேசுறார். மஹிந்த ராஜபக்சனுடைய சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்டிருந்தன, இதை வெளிநாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பிரான்ஸை வைத்து இவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அந்த நாட்டு விடயம் பெற இந்த நாட்டு விடயம் பெற உண்மையிலேயே அங்கே ஜனாதிபதி என்ற ஒருவர் இருந்தால் அவர் ஓய்வு பெற்ற பிறகு கூட அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படலாம். அப்படித்தான் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர் கொலை செய்யப்படக்கூட அவருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உடனடியாக இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் இந்த அரசாங்கம் கரிசனை காட்ட வேண்டும். என்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் என்கின்ற பொழுது அவர்கள் அந்த ஜனாதிபதி பதவியிலிருந்து போன பிறகு அவர்கள் உடனடியாக அந்த ஜனாதிபதியினுடைய அல்லது நாட்டினுடைய பந்தம் இல்லாமல் போகும் இல்லை. அவர்கள் சில திட்டங்களை செய்திருப்பார்கள், சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பார்கள் நாட்டுக்காக. ஆக அந்த நாட்டுக்காக எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கும். குறிப்பாக அவங்க சொல்ல வர விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ச போரை நிறுத்தினார் அல்லது போரை முடிவு கொண்டதிலிருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரிய பங்கு இருக்கு, ஆகவே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. வெறுமனே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்கின்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டே மஹிந்த ராஜபக்சவை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது ராஜபக்ச குழுமத்தை காப்பாற்றுவதற்காகவோ முன்னர் பொதுஜன பிரமுனவுல துடிதுடிப்பாக இருந்தார்கள். இப்ப எதிர்கட்சிகள்ல அனைத்து கட்சிகளையும் துடிதுடிப்பாக இருக்கின்றார்கள் தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி எடுத்த இந்த விடயம் ஏதோ ஒரு வகையில எதிர்கட்சிகளை ஒன்றிணைய வைத்திருக்கின்றது. இது தமிழ் மக்களுக்கு எதிராகவும் திரும்புமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. என்றால் ரணில் விக்ரமசிங்க அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச மேல தமிழ் மக்கள் மத்தியில நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இவர்கள் திடீரென்று எடுத்த இந்த முடிவால உண்மையிலே இது தமிழ் மக்களுக்கு எதிராக திரும்புமே என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. பொறுத்திருந்தான் பார்க்கணும் சம்பந்தமான விஷயங்கள். அது எவ்வாறு இருக்க பிள்ளையான் சம்பந்தமான இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதுல பார்க்கணும். பிள்ளையான் உங்களுக்கு தெரியும், பிள்ளையான் சம்பந்தமாக நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில இது சம்பந்தமாக பார்க்கிற பொழுது கல்கிசை நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் சில பேர் முற்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதுல உங்களுக்கு தெரியும், ரவீந்திரநாத் என்கின்ற பேராசிரியருடைய கைது தொடர்பாகத்தான் பிள்ளையான் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்படுகிறார். அந்த கடத்தலுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று அந்த சந்தேக நபர்கள் கூறியிருந்தார். இருந்தாலும் கூட சிஐடியினர் விட இல்லை. சிஐடியினர் என்ன விஷயத்தை சொல்கின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா, கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றது, அதை ஏற்கனவே நாங்கள் நீதிமன்றத்தில் அவர்களை முற்படுத்தி இது சம்பந்தமான விஷயங்கள்ல வாக்குமூலமும் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்ன இடத்த உடனடியாக அவருக்காக ஆஜரான சட்டத்தரணி அவர்களுக்கான ஆஜரான சட்டத்தரணி என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, உண்மை இந்த விஷயத்துல இவர்கள்
அவர்கள்ட்ட தமிழ் மொழியில வந்து வாக்குமூலத்தை பெற்றிருந்தார், தமிழ் மொழியில விசாரணைகள் நடத்தியிருந்தார். ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட படிவத்துல வந்து சிங்கள மொழியில் எழுதியிருந்தது. ஆகவே அவர்கள் அதில் கையொப்பமிடும் போது அவர்களுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கே தெரியும், என்ன விஷயம் எழுதியிருக்கிறார்களே தெரியும். அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வாக்குமூலம் பெற்றுவிட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொன்ன பிறகு இது சம்பந்தமான தீர்ப்பு அல்லது இது சம்பந்தமான அடுத்த விசாரணைகள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருந்தன. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தப்பட்ட விடயத்தில் வந்து அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்கின்ற பொழுதோ அல்லது தனக்கு சட்ட ரீதியாக அதில் ஏதாவது சிக்கல்கள் வந்தாலோ அடுத்ததாக கௌசல்யா அவர்கள் தொடர்ந்துமே இந்த பதவியில அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் நீடிப்பான்னு அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் இது சம்பந்தமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தவில்லை. இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையாளர் நாயகத்திடம் அண்மையில வடக்கில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பிய போது அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிறகு கௌசல்யா பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அந்த சுயேட்சை குழுவில் அவர் தான் அதிக வாக்களை பெற்றவர் என்கின்ற வகையில் அவர் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். விடமனே இந்த விஷயம் மட்டுமே சொல்லல, மாநசபை தேர்தல் சம்பந்தமாக பேசியிருந்தால் மாநசபை தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த மாநசபை முறைமைகளில் சில சிக்கல்கள் இருக்கின்றது. அந்த முறைமைகளில் மாற்றம் செய்கின்ற பொழுது இதை தொடர்ந்துமே நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம் என்கிற பொருள்பட யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமன் ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் பேசியிருக்கின்றார். இப்படியாக பல விஷயங்கள் தொடர்ந்துமே இந்த அரசியல் பரப்பில் நடந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்காக ஜெஃப்னா அப்படின் சேனலோட நினைஞ்சிருந்தோம். நன்றி, வணக்கம்.